இது சினிமா காராசாரம். இந்த வாரம் நம்ம சினிமாவில் நடந்த காராசாரமான சில விஷயத்தை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். பிரதீப் ரங்கநாதன் இவரோட டிராகன் மூவியோட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இந்த ட்ரைலர் பார்க்க பக்காவா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட பிரஸ் மீட்மே நடந்துருச்சு. அடுத்த வாரம் 21ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இதே நேரத்துல டைரக்டர் தனுஷ் இவர் டைரக்ட் பண்ணிருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் இந்த படத்தோட ட்ரைலருமே ரிலீஸ் ஆயிருக்கு. இதை பாக்குறப்ப லவ் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் ஃப்ளோயே வலிஞ்சு போற மாதிரி இருக்குங்க. இந்த படமும் சேம் பிப்ரவரி 21ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இந்த ரெண்டு படத்துல நீங்க எந்த படத்துக்கு போவீங்க அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. விஜய் தேவர்கொண்டா இவரோட 12வது படத்தோட டைட்டில் அண்ட் டைட்டில் டீசர் ரெண்டுமே ரிலீஸ் ஆயிருக்கு. இது பாக்குறப்ப பயங்கர வயலன்ஸா இருக்கு. படமும் பேன் இந்தியா லெவல்ல ரெடியா இருக்கும் போல. இந்த படத்துக்கு கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. விஜய் தேவர்கொண்டா புது கெட்டப்ல வந்திருக்காருங்க. பார்க்கவே ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஜி. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம நானியை வச்சு ஜெர்சி அப்படின்ற படத்தை எடுத்த கௌதம் தாங்க இந்த படத்தையுமே டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட நீங்க டீசர் பார்த்துட்டீங்கன்னா அது எப்படி இருந்ததுன்ற வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. ஆக்டர் கவின் இவரோட கிஸ் மூவியோட டீசர் ரிலீஸ் ஆயிருக்குங்க. சும்மா கிஸ்ஸா வச்சு தள்ளி இருக்காங்க. டீசரை பாக்குறப்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஜி, ஃப்ரெஷ்ஷா இருக்கு ஜி அந்த மாதிரி இருக்குங்க. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கிருஷ்ணன் தாங்க இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஆக்டர் அதர்வா ஆல்ரெடி SK25ல கமிட் ஆயிருக்காரு. இதுக்கு அடுத்து இன்னொரு படத்திலுமே கமிட் ஆயிருக்காருங்க. அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு பாத்தீங்கன்னா டான் பிக்சர்ஸ் ஆல்ரெடி STR தனுஷ் அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன் இவங்களை வச்சு வரிசையா படம் பண்ணிட்டு இருக்காங்க. நாலாவது நம்ம அதர்வா வச்சு பண்ணிருக்காங்க. இந்த படத்தை அந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆகாஷ் பாஸ்கர் இந்த படத்தை டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அவங்க அப்பா முரளி இவர் ஃபேமஸான ஒரு இடம் தாங்க. இதய முரளி. இந்த படத்துக்கு இதய முரளி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இதோட டைட்டில் டீசர் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. நம்ம அதர்வாதுல லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. லவ் ஃபெயிலியர் அப்படி கிடையாது, ஒன் சைட்ல அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. ஆக்டர் தர்ஷன் இவரோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துக்கு ஹவுஸ்மேட் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. யூடியூப்ல காமெடியில கலக்கிறவங்க தான் பரிதாபங்கள் சேனல். இவங்களோட அடுத்த படத்தோட அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட பேர் ஓ காட் பியூட்டிஃபுல் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் நம்ம தமிழ் சினிமால டைரக்டர் சுசீந்திரன் டைரக்ட் பண்ண 2K லவ் ஸ்டோரி, ஆக்டர் ஜெய், சத்யராஜ், யோகி பாபு இந்த மாதிரி பெரிய நட்சத்திர பட்டாளங்களோட வச்சு எடுத்த படம் தான் பேபி அண்ட் பேபி. இது மட்டும் இல்லாம காமெடியில கலக்கிற ஒருத்தர் தாங்க கவுண்டமணி. இந்த படத்துல நம்ம யோகி பாபு நடிச்சிருக்காரு. ஒத்த ஓட்டு முத்தையா இந்த 3 படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த 3 படத்துல நீங்க எந்த படத்தை பாத்தீங்க, எது நல்லா இருந்துச்சு, எது நல்லா இல்ல அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணிருங்க. எல்லாத்தையுமே நாங்களே சொன்னா நீ என்னடா சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா காமன் மேன் ரிவ்யூ தாங்க எல்லாருக்குமே முக்கியம். உங்க ரிவ்யூ நீங்க போட்டீங்க அப்படின்னா அதை 2 பேர் பார்த்து படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு அந்த படத்துக்கு போவாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் மென்ஷனுங்க, ஒரு ஹாலிவுட் படம் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. கேப்டன் அமெரிக்கா பிரேவ் தி நியூ வேர்ல்ட் அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படமும் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஏன்னா நான் அந்த படத்தை பார்க்கல. இதே மாதிரி வார வாரம் சினிமா காரசார நீங்க பார்க்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பட்டா